ஓகே, ப்ராஜெக்டோட டாபிக் வந்து IoT எனேபிள்டு வெஹிக்கிள் மானிட்டரிங் சிஸ்டம். ஓகேயா? ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ வெஹிக்கிளில் இருக்கிற டெம்பரேச்சர், பேட்டரியோட வோல்டேஜ் அண்ட் அதோட வைப்ரேஷன் லெவல் அண்ட் அதோட ஃபியூயல் டேங்கோட லெவல், ஃபியூயல் இருக்கா இல்லையான்ற மானிட்டர் பண்ணி நமக்கு IoT பேஜில் வந்து கொடுக்கும். ஓகே, அதான் கான்செப்ட் அப்படின்றது. ஸோ இப்போ டெமோ பார்ப்போம். ஸோ இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸோ இங்கே IoT வெஹிக்கிள் மானிட்டர் வருதுங்களா? நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் ஃபார் இன்டர்நெட் வரும். இதுக்கு நான் வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட்டாக. ஓகே, ஸோ ஒய்ஃபை கனெக்டட் ஸ்டார்டிங் பிளிங்க்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டி அப்டேட் ஆயிரும் அண்ட் வோல்டேஜ் வந்துடும் அண்ட் வந்து ஃபியூயல் லெவல் வந்துடும். ஸோ ஃபியூயல் லெவல் வந்து 15 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லோ லெவல் ஃபியூயல்னு டிஸ்பிளேலேயே வரும், உங்களுக்கு IoTலேயே வரும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து அதை பேசியதுக்கு வைப்ரேட் பண்ணதுனால வைப்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த வைப்ரேஷன் சென்சார் வந்து நம்ம டிடெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம IoT பேஜ் வந்து எப்படி லாகின் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்த மெயிலில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு பிளிங்க் IoTன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து போய் காட்டுறேன். நான் பிளிங்க் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பிளிங்க் IoT ஃபஸ்ட்டு வர இது. ஸோ இங்கே லாகின் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த பேஜ் எத்தனை பேஜ்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், பட் நமக்கு ஒரு பேஜே போதும். ஓகே, இப்போ இங்கே வந்து பேட்டரி லெவல் வோல்டேஜ் காட்டுது. ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு நெட்டு கனெக்ட் ஆகலாம், சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த வைப்ரேஷன் வந்து டிடெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அப்நார்மல் லெவல் ஆஃப் வைப்ரேஷன் வரும், இங்கே வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் திரும்பி டிடெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்நார்மல் லெவல் ஆஃப் வைப்ரேஷன் வருதுங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வோல்டேஜ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயல் டேங்க்கு. ஸோ இது வந்து 16 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்நார்மல் லெவலுக்கு போயிடும். ஸோ நான் அதை அப்நார்மல் லெவல் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 16க்கு மேலே போச்சு அப்படின்னா லோ எஃப்ன்றது ஃபியூயல் லெவலாக. ஸோ 16 மேலே போச்சுன்னா லோ ஃபியூயல் இண்டிகேட் ஆகும். ஓகே, ஸோ லோ ஃபியூயல் லெவல் அப்படின்றப்ப நம்ம வந்து ஃபியூயல் கன்சப்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து 1 லிட்டர் இருக்குது, 2 லிட்டர் இருக்குன்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்க முடியும். ஓகே, ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு லோ ஃபியூயல் லெவல்ன்ற மாதிரி காட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் செக் பண்ண போகிறோம். டெம்பரேச்சர் வந்து 34க்கு மேலே போச்சுன்னா அப்நார்மல் ஆகும். ஸோ நம்ம இது மாதிரி ஒரு சால்ட்ரிங் அயன் எடுத்துகிட்டு ஸோ பக்கத்தில் வைப்போம். ஸோ வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ சென்சார் பக்கத்தில் ரொம்ப அது மேலே வச்சிடக்கூடாது, இதோட ஹீட் படுற மாதிரி மட்டும் வைக்கணும். ஸோ 35க்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்நார்மல் லெவல் ஆகும். ஓகே, ஸோ 35க்கு மேலே போச்சுன்னா அப்நார்மல் லெவல் டெம்பரேச்சர்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு அங்கேயே வந்து அப்டேட் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதான் இங்கே வந்து கான்செப்ட் அப்படின்றது. ஓகே, இங்கே வந்து என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். இங்கே 12 வோல்டேஜ் பேட்டரி, 1 amps கரண்ட் ரேட்டிங் தரும். இது வந்து இங்கே வந்து ஹோல் பவர் சப்ளை. ஸோ இது ஆன் ஆஃப் சுவிட்ச். ஸோ இது பார்த்திங்கன்னா பவர் சப்ளை போர்டு 12 வோல்டேஜ் 5 வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணி தரும். இங்கே வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் நேம் ESP8266. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 3 சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து DHC11 சென்சார், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி மானிட்டர் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் சென்சார், வைப்ரேஷனை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். ஸோ ஃபியூயல் டேங்க்கில் வந்து எவ்வளோ ஃபியூயல் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. இது வந்து வோல்டேஜ் சென்சார், எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்றதை நமக்கு வந்து மானிட்டர் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலுக்குள்ளே இன்பில்ட்டாக ஒரு ஒய்ஃபை மாடியூல் இருக்குது. இந்த மாடியூல் தான் நமக்கு வந்து IoTயில் வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு LCD மாடியூல். ஸோ இந்த LCD பார்த்திங்க அப்படின்னா ITC கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அவுட்புட் டிவைசஸில் வந்து பஸர் மட்டும் ஆக்டிவேட் ஆகும் எப்போல்லாம் அப்நார்மல் லெவல் போகுது. ஓகே, தேங்க்யூ.